இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனடாவிலேருந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கனடானா மத்திய, ஆக்சுவலி மத்தியன்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க, மத்தி மீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கனடாவில் பிளென்டி ஆஃப் மத்தி மீன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தி மீன்ன்றது வந்து சால மீன் அது மாதிரி சொல்லுவாங்க. நிறைய இடத்துல மத்தின்னும் சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னா ஷார்ட்கட் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். என்னென்னா இந்த மாதிரி நிறைய மத்தி மீன் கிடச்சிச்சு. ஸோ என்னென்னா கூட்டாக சோறு செய்வோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டுட்டு ஆளுக்கு என்ன டாஸ்க்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரை அசைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு எவ்வளோ காரம் போடுறதுன்னு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட், சரியா? ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டான டாபிக்ஸ் என்னென்னலான்னு பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஸோ மத்தி மீன் அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து இந்த கனடாவில் வந்து நிறைய மத்தியன் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா மத்திய அரசுடன் கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ மத்திய அரசுடன் அரசுடன் கூடிய கூட்டாட்சி, ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் வந்து என்னென்னா லிஸ்ட்டு. அப்போ லிஸ்ட்டுன்னா என்ன? பட்டியல். ஸோ மத்திய அரசின் பொதுப்பட்டியல். அதுக்கப்புறம் மத்திய அரசால் ஆளுநர் நியமனம். இங்கே வந்து என்னென்னா ஆளுநரே வரலையே, நீங்கள் இது எப்படி ஷார்ட்கட்டில் வருதுன்னு சொன்னோன்னா நியமனம். நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு அசைன் பண்ணுறோம்ல. ஸோ மத்திய அரசால் ஆளுநர் நியமனம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க அட்வைஸ் கேட்டு காரம் போடுவோம். அதாவது ஹைகோர்ட்டோட அட்வைஸு அதிகார வரம்பு காரம், சரியா? காரம்னா அதிகாரம், ரொம்ப காரம் போட்டுறக்கூடாதுன்னு அட்வைஸ் கேட்போம். ஸோ ஹெச்சியோட அட்வைஸ், ஹைகோர்ட்டோட அட்வைஸ் அதிகார வரம்பு. ஸோ இதெல்லாமே தான் வந்து கனடாலேருந்து நமக்கு வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.